ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி மார்கழி 12வது நாளில் இருக்கும். இன்றைக்கும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படியோ நான் எழுந்திரிக்க 4:45 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் சாய் ஸ்ரீ பிரியா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இன்றைக்கி விலாகுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி காலையிலேருந்து என்னோடய விலாக் தான். எப்போவுமே 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சுவேன். இன்றைக்கி முந்தின நாள் கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வந்ததால் டைம் இல்லை. அதுவும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதுக்காக ஸ்டால் மாதிரிலாம் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4:45க்கு தான் எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா தண்ணி வச்சு குளிச்சுட்டு வெளியே வந்தேன். 5 o'clock, அதுவே 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே பார்த்தா அழகாக எனக்காகவே ஒரு எல்லோ கலர் ரோஸ் பூத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பிங்க் கலர் இப்போ தான் மொட்டு விட்டுருக்கு. அந்த கிளைமேட்டில் இந்த ரோஜாலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. நல்லாவே பூக்குது, நல்லா தளைஞ்சு வருது, பூக்கவும் செய்யுது. நான் இதுக்கு எரு எல்லாம் பராமரிச்சிட்ருக்கேன். இது போர்ட்டிக்கோவில் நம்ம மேலே மாடியில் வச்சுருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா நான் பெருக்கி நல்லா சுத்தம் பண்ணிட்டேன். தண்ணிலாம் தெளிச்சிட்டேன். நம்ம வீட்டில் நித்திய மல்லிப்பூ நல்லா பூக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கெலாம் சூப்பராக பூக்கும். அதனால் அது ஒரு அழகாகவும் இருந்தது, வாசனையாகவும் இருந்தது. அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கோலம் போடுறதுக்கு. உள்வேலைகள் எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சுட்டு தான் வெளியே வந்தேன். ஒரு 5:30 இருக்கும் போது வெளியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நிறைய நோட் எல்லாமே வச்சுருக்கேன் வீட்டில். அதெல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால் புது நோட்டு போட்டு போட்டு அதை ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ டைம் பத்தலை அப்படின்றதால நோட்டில் எதையுமே வச்சு இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை அந்த சமயத்தில் போட்டு முடிச்சிருவேன். இன்றைக்கி சின்னதாக ஒரு ரங்கோலி மாதிரி போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய கலர்ஸ்லாம் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா டைம் அவ்வளோவா இல்லை. அதனால் சரி, பிரம்ம முகூர்த்த பூஜை வர பண்ணணும், ஒரு 5:30க்குள்ளேயாவது பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் கடகடன்னு கோலம் மட்டும் சின்னதாக கோலம் போட்டு அதுக்கு என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி கலர் மட்டும் கொடுத்துட்டேன். நல்லா இருந்தது. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். கோலம்லாம் போட்டுட்டு இதை பார்த்திங்கன்னா டபுள் கலர்லாம் கொடுத்துருந்தேன். ஒரு லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் கலந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது. ஒரு 5:30 இருக்கும் போதெலாம் நான் கோலம் போடுறதுக்கு முடிச்சுட்டு கடகடன்னு பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றிட்டேன். நம்ம கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நமக்கு ஒரு பிங்க் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. கலர் கோலமாவு வாசலில் போட்டாலே அது ஒரு தனி வைப்ரேஷனாக இருக்குது, ஒரு பாசிட்டிவாக இருக்குது. கலர்ஸால் கொடுக்கும் போது நல்லாவே இருக்குது. விளக்கு ஏற்றிட்டு ஒரு பூ மட்டும் வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டேன். 5 தீபம் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான 5 தீபமும் ஏற்றிட்டேன். எழுந்திரிச்சு நம்ம இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம லேட்டாக எழுந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குன்னா கடகடன்னு எல்லா வேலையும் செய்கிறதால வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம ஏதாவது கோவப்படுற மாதிரி நடக்கிற மாதிரி ஆகிடுது. நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. டிஃபனுக்கான வேலைகள் ஒரு 8-9 மணிக்குள்ளே டிஃபன் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ச்சிட்டு வீடெல்லாம் திரும்பியும் பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் துவைக்க வேண்டியது இருந்தால் அதெல்லாம் துடைச்சிட்டு எக்ஸ்ட்ரா டைமும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அப்படின்னும் போது அதில் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனை வருது. இதுக்காக தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க போல் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சின்னதெல்லாம் சின்ன வயசில் நமக்கு அதெல்லாம் புரியலை. ஆனால் ஒன்ஸ் நம்ம கல்யாணம் ஆகி வந்த பிறகு நம்ம குடும்பம்னு ஆன பிறகு எல்லாமே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தானாகவே நமக்கு தெரிய வருது. நான்லாம் சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா கெஞ்சாத கோலம் புக்கே வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கோலம்னா ரொம்ப பிடிக்கும். அழகழகாக போடுவேன், டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி போடுவேன். ஆனால் அது ஒரு சோம்பேறித்தனம். அதனால் சின்னதுலலாம் போடாது, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி டைம்லலாம் போடுவேன். அது ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும் காலையில் எந்திரிக்க.
அதனால் வந்து சரின்ட்டு இப்போல்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கை இல்லையா, அதை வந்து ஒழுங்காக கொண்டு போகணுன்றதால இது சீக்கிரமாக எந்திரிக்க பழக்கத்தை கொண்டு வந்துட்டுருக்கேன். என் தலையில் பூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மேலே வந்து பூ பூத்து இருந்தது, அதை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கையில் கொடுக்காம தலையில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஹேர் பின் குத்திட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரிலாம் ஒரு சில டைம் வந்து சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவாங்க. அப்புறமா வெளியிலேருந்து தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பூஜை ஒரு ரூம்லேயும் வந்து பூவெல்லாம் மாற்றிட்டேன். பூ கம்மியாக தான் இருந்தது, அதனால் இருக்கிற பூவை மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணி இன்றைக்கி விளக்கு வந்து ஏற்றி சாமியும் கும்பிட்டுட்டேன். இந்த இந்த மார்கழி மாதத்தில் இந்த கிளைமேட்டுக்கு வந்து இப்போ தான் ஒரு வாரம் ஆன மாதிரி இருக்குது பூஜை பாத்திரங்கள்லாம். அதுக்குள்ளேயே வந்து மஞ்சள் குங்குமத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலரே மாறிடுச்சு. அதனால் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக்கும் வந்து நம்ம கழுவி எல்லாம் சுத்தம் பண்ணணும் போல் அந்த மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட் முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் போல். இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வடித்த சுடன்னு இருக்கு சாதம், சூப் வச்சுருக்கேன், மட்டன் சூப் வச்சுருக்கேன், மட்டன் வந்து குழம்பு வச்சுருக்கேன், நல்லி எலும்புலாம் போட்டு குழம்பு, சிக்கன் 65 பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குது, சூப்பராக மொறு மொறுன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னு சாப்பிட்றதுக்காக வெள்ளரிக்காய் கொஞ்சம். நம்ம வீட்டில் சனிக்கிழமை இன்னைக்கு இதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய். மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக இருந்தேன். அந்த டைமையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு துணி கொஞ்சம் இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடாக எடுத்துகிட்டு வந்து மடித்தாதாங்க துணி வந்து நல்லா இருக்குது. நம்ம கொஞ்சம் பொழுது சாஞ்சிடுச்சு அப்படின்னா மடிக்கிறோம் அப்படின்னா இந்த சூடெல்லாம் போயிடுது. அப்படி ஜில்லுன்னு இருக்குது துணி எல்லாமே, ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால் சூடாக அந்த வெயிலோடு எடுத்துகிட்டு வந்து மடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 4 o'clock இருக்கும்போதே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே மடித்து நீட்டாக வச்சுட்டேன். அன்னன்னைக்கு துணியை வந்து அன்னைக்கு துவைச்சிருவேன், அன்னன்னைக்கு வந்து மடித்தும் வச்சுருவேன். காலையில் துவைக்கிறேன் அப்படின்னா 4 மணிக்கெலாம் வந்து மடித்து வச்சுருவேன். ஏன்னா வந்து எனக்கு துணி சேர்க்கறது, அழுக்கு துணி சேர்க்கறது அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பிடிக்காது. அதுவும் வந்து நிறைய துணி இருக்குது அப்படின்னா மிஷினில் போடுவேன். இல்லை ஒரு நாள் துணி அந்த மாதிரிலாம் இருக்குன்னா என்னோடய கையிலேயே வந்து அதுக்கு தனியாக ஒரு 1/2 hour எடுத்து கையிலே எல்லா துணியுமே துவைச்சிடுவேன். எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கூட அந்த டைமில் மட்டும்தான் வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது தான் வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுவேன். இல்லைனா நான் கையிலே வந்து துவைச்சிருவேன். இப்படி தான் வந்து என்னோடய ரொட்டீன் டெய்லியுமே இருக்கும். வீட்டில் வேலைகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். ஏன்னா மைண்டுக்கும் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணும். சும்மா உட்காந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க பலவித யோசனைகள் இருக்கும். அதனால் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.